அனைவருக்கும் வணக்கம். 78 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சர்வ அமாவாசையாக சொல்லப்படுது. இந்த அமாவாசையில் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த அமாவாசைக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்குது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம். கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், சுகஸ்தானத்தில் புதன், ரண ருண ரேகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, சந்திரன், அயனஸ்தானத்தில் போகஸ்தானத்திற்கு ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு பண வரத்து உங்களுக்கு இருந்த போதிலும் சுப செலவுகள் வந்து சேரும். அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் இருந்து வந்த பூசல்கள் உங்களுக்கு அகலக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு இருக்குது. வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் தொடர்பான ஆலோசித்து எதிலும் ஈடுபட வேண்டியது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது நல்லதாக சொல்லப்படுது. பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்குவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுக்கு இதுவரை தடைப்பட்டு இருந்த வந்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மங்கையரால் மனமகிழ்ச்சி, அரசாங்கத்தில் லாபம் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை நீங்கள் புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் சேமிக்க முயற்சிப்பீங்க. மனைவிக்கு எதிர்பாராத விதமாக சொத்துக்களோ பணவரவு ஏற்படும். தெய்வ வழிபாடு, நேர்த்தி கடன்கள் நிறைவேற உதாசீனமான காலம் இது. அது மட்டும் இல்லாமல் தொழில் அபிவிருத்தி உண்டாகும். அரசு பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் நீங்கள் திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். பொதுஜன சேவை, வழக்குகள், தொழில் இவற்றில் வெற்றி கிடைக்கும். சிலரின் பிள்ளைகளுக்கு புதிய தொழில் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். இதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. அரசு பணியாளர்கள் அயராது உழைத்து உயர் அதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வணிகர்களுக்கு உங்களுக்கும் கடையடைப்பு போன்ற பிரச்சனைகளால் தொழிலில் தடைகள் ஏற்பட்டு வருமானம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். நெருங்கிய நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. பெரியவர்கள் கூறும் நல்ல வார்த்தைகளை கேட்டு நலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் சந்தேக தருணங்களை நீங்கள் குடும்பத்தோடு கழித்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். இதன் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கோலாகலமாக நிறைவேறும். கடைசியில் விருந்து கேளிக்கையில் மகிழ்ச்சியின் உச்சிக்கு நீங்கள் செல்வீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் இருக்குது. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலைகளை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்பு அமையக்கூடியதாக இருக்குது. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக அமைவால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அமாவாசைக்கு பிறகு மிக அற்புதமான ஒரு மாற்றம் மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் நவகிரகங்களின் நாயர்களின் முதல்வராக சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. வரவுக்கு மேலே செலவு வந்து உங்களை வாட்டி வதைத்தாலும் கடுமையாக உழைப்பால் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. சந்திரனின் நகர்வுகள் வியாபாரத்தில் மந்தமான நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் முதலீடு செய்வதற்கு கையில் பணம் இல்லாமல் தடுமாறுகின்ற நிலை உருவாகலாம். இந்த நேரத்தில் நெருக்கமான நண்பர்களின் உதவிக்கு வருவாங்க. செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத வகையில் ஒரு மனை இடத்தை வாங்குவீங்க. புதன் 3, 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆரம்பத்தில் தடங்களாக இருந்த காரியங்கள் அடுத்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. மங்கள நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்வீங்க. சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் முதலீடில் உங்களுக்கு குழப்பங்கள் நிலவக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. மகிழ்ச்சி அடைவீங்க. ராகு 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக பெரியவர்கள் ஒருவரின் ஆலோசனையால் உடல் ரீதியாக இருந்த துன்பம் விலகும். கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. போட்டிகளை எளிதாக வெற்றி கொண்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரை முருகப்பெருமானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டு பூஜை அறையில் மனதார நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா நீதிமான்களாக இருப்பாங்க. 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இயல்பிலேயே இவர்களுக்கு அநீதியை கண்டு கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதிலும் எவரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்கள் கூடியிருப்பதை விரும்பக்கூடியவர்கள். எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. எவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் இழைத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்கள் சிறு வயதிலேயே இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. எதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அப்படி முடிவெடுத்துவிட்டால் யார் வந்து சொன்னாலும் மாற மாட்டாங்க. அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும். வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க. இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் அதாவது 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். முன் கோபம்தான் இவர்களது பலவீனம். ஆனால் அவர்களின் கோபத்தால் உள்ள நியாயத்தை உடனிருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகக்கூடியவர்கள். மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாம்சம் இவர்களின் தேனீகளைப் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது. இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று சொன்னால் போதும். இவர்களின் பொது நல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும். தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. மேசராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்கள் இவர்களை வைத்துக் கொள்வது நல்லது. சிவப்பு நிற தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவை. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.